ஸோ ஆட்டிடியூட் வந்து நம்ம வந்து வெளியே எப்படி இன்ட்ராக்ட் பண்றோங்கிறது, மைண்ட் செட்டுங்கிறது நம்ம உள்ள நம்ம எப்படி இந்த உலகத்தை பாக்குறோங்கிறது. ஸோ மைண்ட் செட் வந்து நம்ம மண்டக்குள்ள இருக்க டிசைன். நாம வந்து என்ன பண்றோம், இந்த உலகத்தை எப்படி நினைக்கிறோம். நான் வந்து இப்போ வந்து இங்க இருந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, நான் வந்து கதிர்வேல் சார் நான் எப்படி நினைக்கிறேன், சுஷில் சார் நான் எப்படி நினைக்கிறேங்கிற என் மண்டக்குள்ள இருக்கிற மைண்ட் செட்டை வச்சு தான் நான் வந்து வெளியே ஆட்டிடியூட் காட்டுறது. ஸோ ஆட்டிடியூட் வெளியே தெரியும், பட் உள்ள வந்து அதோட மைண்ட் செட் தான் இதை என்டையர் டிசைட் பண்ணுது. ஸோ அதுல வந்து ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த 15 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிடும் யார் யார் என்னென்ன மைண்ட் செட் இருக்காங்கிறத நம்ம ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு பேர் வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட். ஃபிக்ஸட் மைண்ட் செட் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து நான் நான் இப்படிதான், இது இப்படிதான் அப்படின்னு ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து அதாவது ஹார்ட் ஹெட்டட், எதையுமே வந்து சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்காது. அது வந்து ரொம்ப டைட்டா தன்னுடைய தாட் ப்ராசஸா வச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேத்துக்குலாம் வந்து கல்யாண வாழ்க்கையில் டைவர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த 2 பேரும் வந்து ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார், அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், ஒத்து வராது, செட் ஆக சொல்லிட்டு போவோம். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு கவுன்சிலிங் வர நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளத்தை பார்க்க முடியும். ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி அத்லெட்ஸ் கிட்ட அந்த மைண்ட் செட் இருக்கும். நான் என்னோட மேக்ஸிமம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் ஓட முடியாது, நான் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம என்ன ஐடியா கொடுத்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி சில பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னு பேர். அதே மாதிரி சில பிசினஸ் மேனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கும். இல்லை நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிசினஸ் செட் ஆகாது, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது அல்ல அதுவும் ஒத்து வராது, இதுவும் ஒத்து வராது, எல்லாத்துலயுமே வந்து ஏற்கனவே அவங்க மண்டக்குள்ள ஒரு ஒரு விஷயம் வந்து உட்காந்துக்குச்சுன்னா அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ் பண்றது வந்து ஒரு ஒரு சில பேருடைய மைண்ட் செட்டாக இருக்கும். இந்த ப்ரீஃபிக்ஸ் மைண்ட் செட் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்ட்ராலஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. எப்படின்னா ஜோசியரை சொல்லிட்டாரு, இதுக்கு இது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீஃபிக்ஸ் தாட் ப்ராசஸ்க்குள்ள இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பெருசா சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மைண்ட் செட் இருக்கவங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்காங்க. ஸோ திஸ் ஃபிக்ஸட் மைண்ட் செட் நம்பர் 1. நம்பர் 2க்கு பேர் வந்து என்ன கோடு கூட போறாரு சிவா சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஜீரோ சம் மைண்ட் செட், இந்த மைண்ட் செட்டுக்கு பேர். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவுட்கம் அவ்வளவுதான் வரும்னு டிசைட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 2 கேட்டகரி மக்கள் இருப்பாங்க. ரிச்னு ஒருத்தர் இருந்தா புவர்னு ஒருத்தர் இருக்கணும். நமக்கு இருக்க ரிசோர்சஸ் இவ்வளவுதான். இப்ப நம்ம 4 பேர் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 பேர்த்துல 4 பீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி 5வது ஒருத்தர் வந்தாருன்னா இந்த 4 பீஸாவை எப்படி 5ஆ பங்கு போடான்னு யோசிப்பாரு. 8 பேர் வந்து இந்த 4 பீஸாவை எப்படி 8ஆ பங்கு போடான்னு யோசிப்பாரு தவிர ஒரு 2 பீஸா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவருக்கு இருக்காது. அவர் வந்து ஒரு மாதிரி அவைலபிள் ரிசோர்சஸ்குள்ள எப்படி வாழ்ந்து முடிச்சிடலாம், இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கலாம், இப்படியே தான் ஒரு மண்டை வேலை செய்யுமே தவிர புதுசா எதையாவது உள்ள கொண்டு வரலாங்கிற தாட் ப்ராசஸ் அவருக்கு இருக்கவே இருக்காது. இவங்க பேர் வந்து ஜீரோ சம் மைண்ட் செட்னு பேர். ஓகேங்களா? அவங்க ரிசோர்சஸ் பேர வந்து பெரிய நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டாங்க. அது வந்து பெரிய இப்ப பிரசன்ட பத்தி அவங்க கவனிக்கிற மாதிரி ஃபியூச்சர் மேல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்காது. இருக்கிறத வச்சு எப்படி பெட்டர் பண்ணலாங்கிற தாட் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பட்ஜெட்டை கட் பண்ணாம அதிகமா சம்பாதிக்கலாம்னு கேட்டா பட்ஜெட்டை கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா? வரும் வராம போகும், அதை பத்தி நமக்கு தெரியாது. இருக்கிற பட்ஜெட்ல என்ன பண்ணலாம், இப்படிதான் அவங்க மண்டை வந்து வேலை செய்யுமே தவிர வேற எப்படி யோசிக்காது. எலன் மஸ்க் வந்து சொல்றாரு, பிசினஸ்க்கு லாய்க்கு இல்லாத மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாரு. இந்த மைண்ட் செட், இந்த ஜீரோ சம் மைண்ட் செட்டை வந்து பிசினஸ்க்கு லாய்க்கு இல்லாத மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது ஒரு ஏதாவது இப்ப நம்ம ஒரு கடை போடுறோம், பக்கத்துல ஒருத்தர் கடை போட்டாருன்னா இவரால் தாங்கிக்க முடியாது. அட பாவி, நம்ம பிசினஸ் முடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கானே அப்படிதான் யோசிப்பாரு. இல்ல இல்ல, அவரோட பெட்டர் நம்மளால பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ரிசோர்சஸ் மேல நம்பிக்கை வைக்கிற ஆள் கிடையாது. இவர் வந்து ஜீரோ சம் மைண்ட் செட்டுக்கு ஒரு கேட்டகரி. இவரும் பிசினஸ்க்கு லாய்க்கு இல்லாத ஒரு கேட்டகரி. 2. 3வது வந்து விக்டிம் மைண்ட் செட். இந்த விக்டிம் மைண்ட் செட் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நடக்கிறது பூரா தனக்கு எதிராக நடக்கிறதாகவும் அதனால தான் பாதிக்கப்படுறதாகவும் நம்புறவர். ஏன்டா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த டைலாக் அடிக்கடி சொல்றவரா இருப்பார். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற டைலாக் அடிக்கடி சொல்றவரா இருப்பார். என்ன செஞ்சாலும் ஒத்து வராது, எனக்கு மட்டும் எதுவுமே ஒட்டாது, இப்படி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து விக்டிம் மைண்ட் செட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இந்த உலகம், கவர்மெண்ட் எல்லாமே தனக்கு எதிராக இருக்காத நம்புவார். பேரண்ட்ஸ் வந்து
எவ்வளவு செஞ்சாலும் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே நீங்க அவனை தான் பாராட்டுவீங்க. இப்படிங்கிற வார்த்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அதே டீச்சர்ஸ் கிட்ட வந்து நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. நான் 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 எப்ப தப்புன்னு காத்துட்டு உட்காந்துருக்கீங்க. என்னைய பிளேம் பண்றது தான் உங்க வேலை அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட்டே வந்து தப்பான கவர்மெண்ட், இங்க இருக்க ஆட்சியாளர்களே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாத்துலயும் வந்து தனக்கு வந்து தான் ஒரு சரியான ஆளா இருக்கிறதாவும், தான் ஒரு தப்பான இடத்துல இருக்கிறதாவும் அவர் நம்புவார். தான் ரொம்ப நல்லவரு. பட் சுத்தி இருக்கவங்களும் கெட்டவங்களா இருக்கிறனால தான் கெட்டவங்களா இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு நம்புவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தனக்கு பொறுப்பு கொடுத்ததே தன்னை பிளேம் பண்ணலாம் அப்படின்னு நம்புவார். சதீஷ் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்க சதீஷ் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சதீஷ் அந்த வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன சதீஷ் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும். என்ன இப்படி குறை சொல்லதான் நீங்க இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியும். அப்படியே அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவார். அது வந்து விக்டிம் மைண்ட் செட். தம் மேல எந்த குறை வந்தாலும் அதுக்கு காரணம் அவரு இல்லைன்னு நினைப்பாரு. நான் ஒரு பவர்லெஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. நிறைய தன்னை பத்தி வந்து தப்பா நெகட்டிவா வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து செல்ஃப் டாக்ல வந்து நெகட்டிவா தான் செல்ஃப் டாக் பண்ணிக்குவார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஒருத்தன் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் கூட என்னை கேள்வி கேட்க, ஒருத்தன் கூட என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான், எல்லாரும் வந்து அவன் அவன் சொல்றது கேட்கறாங்க, என்ன யாரும் மதிக்கிறது இல்லை, இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து விக்டிம் மைண்ட் செட்னு பேர். இவனும் பிசினஸ்க்கு லாய்க்கு இல்லை. முக்கியமா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்கு லாய்க்கே இல்லாத கேட்டகரி வந்து இந்த 3வது கேட்டகரி விக்டிம் மைண்ட் செட். 4வது கேட்டகரிக்கு பேர் வந்து கேம்பிளர்ஸ் மைண்ட் செட்னு பேர். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான பிரேக்காக காத்துட்டு இருக்கணும். எனக்கு வந்து இந்த 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 சுக்கிர திசை வரப்போகுது, இந்த இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் என் லெவலே வேற அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துருப்பாரு. அவருக்கு லக்கு தான் ரொம்ப விரும்புவார். லக்கு மேல பெரிய நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருப்பார். அதே மாதிரி வந்து அந்த இந்த லாட்டரி டிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்ப நான் 5 ஒரு லாட்டரி வாங்குறாரு. அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பிரைஸ் விழுந்துச்சுன்னா திருப்பி 4 லட்சம் ரூபாய்க்கு லாட்டரியை வாங்குவார். அவர் வந்து லக்கு மேல எங்க நம்பிக்கை வச்சிருப்பார். ஹார்ட் ஒர்க்கை நம்புறதை விட லக்கு மேல பெரிய நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருப்பார். ஓகேங்களா? எதுவும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான மைண்ட் செட்டே அவர்கிட்ட இருக்காது. அவருடைய மைண்ட் செட் பூரா வந்து கண்டிப்பா லக் வந்து தன்னை காப்பாத்துன்னு பெருசா நம்பக்கூடிய மைண்ட் செட்டாக இருப்பாரு. அதே மாதிரி வந்து நல்ல மூட்ல இருந்தாருன்னா இன்னும் அதிகமான காசு லாஸ் பண்ணுவார். நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். அது பேர் என்ன, குரூஸுக்கு போயிருந்தேன். குரூஸ்ல வந்து அதாவது துபாய் டு கத்தார் போய், கத்தார்ல இருந்து ஒமான் போய், ஒமான் திருப்பி துபாய் வர மாதிரியான ஒரு குரூஸுக்கு போயிருந்தேன். அங்க வந்து நான் பார்த்தது வந்து இந்த இந்த கேசினோவுக்கு போயிருந்தேன். போய் பார்த்தேன். அங்க கேசினோ போயிருந்தேன். போய் அங்க பார்த்தேன் என்ன நடக்குது அப்படி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வகையான மக்கள் வந்திருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பலை என்ஜாய் பண்ணதை விட அந்த கேசினோக்குள்ள தான் அதிக நேரத்தை செலவு பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப சும்மா அவங்கள போய் கேட்கறேன் என்ன என்ன பிளான்னு கேட்டாக்கா, இல்ல நான் இங்க 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டேன். இந்த டூருக்கு வந்துட்டேன். நான் வந்து கண்டிப்பா இந்த 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 கேசினோல 10 நாள்ல இந்த இந்த போட்ட காசு நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற நினைப்புல வந்து உட்காந்து மேற்கொண்டு 2 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போனவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஒரே ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு தடவை லக்ல அந்த காசு விழுந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு. அந்த காசு திருப்பியும் போட்டு இன்னும் அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்படுறாரு. ஆனா மொத்த காசு போக்கிட்டு தான் போறாங்க. அந்த கேசினோல இருந்து யாரும் சம்பாதிச்சுட்டு போனதை நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப யாருமே பெருசா சம்பாதிச்சுட்டு போகவே இல்லை. அது காரணம் என்னன்னா இந்த கேம்பிளர்ஸ் மைண்ட் செட் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிச்சா இன்னும் அதிகமா பெட்டு கட்ட வைக்கும். ஆக மொத்தம் பிரச்சனை தான். உண்மையா நடந்த இன்சிடென்ட். ஒருத்தர் வந்து கேரளாவில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. வாங்குற லாட்டரி டிக்கெட்ல 5000 பிரைஸ் விழுகுது அவருக்கு. 5000 ஃபர்ஸ்ட் லாட்டரி டிக்கெட் 5000 பிரைஸ் விழுகுது. பட் அவர் வாங்குறது 1 கோடி லாட்டரி டிக்கெட். பட் அவருக்கு 5000 ருபீஸ் கேஷ் பிரைஸ் விழுகுது. அப்ப அவர் நம்புறாரு, இப்ப நமக்கு பெரிய லக் இருக்கு அப்படின்னு நம்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க ஆரம்பிக்கிறாரு. வாங்குறாரு. கிட்டத்தட்ட 23 வருஷம் லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. அவருக்கு ஒரு தடவை கூட பிரைஸ் விழுகல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5000 தான், அதுக்கப்புறம் விழுகல. பட் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லாட்டரி டிக்கெட்டை வந்து தூக்கி போடுற பழக்கம் அவருக்கு கிடையாது. தூக்கி போட மாட்டார் லாட்டரி டிக்கெட். எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தார். அப்படி சேர்த்து வச்சுட்டே வந்து 23 வருஷம் கழிச்சு அவங்க பையன் வளர்ந்து பெருசாகி அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. 1.25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளவு விழுந்துச்சு? 5000 தான். ஆனா அவர் வாங்கினது எவ்வளவுக்கு? 1.25 கோடி ரூபாய்க்கு. பிகாஸ் அவர் ஹார்ட் ஒர்க்கை விட லக்கு ரொம்ப பெருசா நம்பின ஒரு ஆள். அண்ட் ஹி லாஸ்ட் இட். அப்ப இங்க கேம்பிளர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற ஆளுங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, லக்குக்கு தர இம்பார்ட்டன்ஸை அவங்களால ஹார்ட் ஒர்க்குக்கு தரவே முடியாது. எப்படியாவது லக்கு அவங்களை காப்பாத்தின்னு ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய மக்களாக இருப்பார்கள்.
இவங்களும் வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேம்பிளஸ் மைண்ட் செட் 4. 5வது மைண்ட் செட் வந்து ஃபாலோவர்ஸ் மைண்ட் செட். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு முடிவெடுக்கவே மாட்டாங்க. எந்த முடிவும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது நம்ம டீம்ல இருந்தா உங்க மண்டையில ஏன் மட்ட மாதிரி சீக்கிரம் ஆயிரும். எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? 1. 2வது ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. எந்த கேள்விக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சர் வரவே வராது. அவங்களுக்கு ரொம்ப தூரம் டிரைவ் பண்ண பிடிக்கும், போக பிடிக்கும், கார்ல போக பிடிக்கும். ஆனா டிரைவர் சீட்ல உட்கார மாட்டாங்க. கூட உட்காந்துருப்பாங்க. டிரைவர் சீட்ல உட்காந்து அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. ஓகேங்களா? அப்போ அவனுக்கு வெனிலா வேணுமா இல்ல சாக்லேட் வேணுமா ஸ்ட்ராபெரி வேணுமான்னு கேட்டா அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன். அது நீங்களே பார்த்து எது கொடுத்தாலும் இப்படியே வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க தவிர ஒரு ஒரு முடிவுக்குங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ள வரத்துக்கு நம்மளே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அவங்களையும் காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளையும் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லையா? என்ன நம்ம சக்தி சார் எங்க நம்ம எதுக்கு போலாமா? ஏற்காடு போலாமா? அப்படின்னு கேட்டா, சார் ஏற்காடு போலாம் சார், வேணாம் சார். அவ்வளவுதான் டிசிஷன் முடிஞ்சிரு. அப்படி சொல்ல மாட்டாரு. இந்த இந்த ஃபாலோவர்ஸ் மைண்ட் செட் சொல்ல மாட்டாங்க. சார் இது நீங்க நீங்க சொன்னா சரிதான் சார். நீங்க 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 ஏற்காடுன்னா ஏற்காடு. இப்படிதான் சொல்லுவாங்க தவிர, ஒரு கிளாரிட்டிக்கான டிசிஷன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஒரு அசிஸ்டன்டாவே இருக்க விரும்புவாங்க அவங்க. ஓகேங்களா? ஆனா இவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன இருக்குன்னா, பயங்கர லாயல் பர்சன் இருப்பாங்க. ஆக்டிவ் லிசனர்ஸா இருப்பாங்க. டீம் பிளேயர்ஸா இருப்பாங்க. அது வந்து நல்ல குட் நியூஸ். ஆனா தே கேன் நெவர் பிகம் லீடர்ஸ் அட் ஆல். அட் எனி பாயிண்ட் இன் டைம் அவங்க லீடர்ஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. இந்த கேட்டகரிக்கு பேர் வந்து ஃபாலோவர்ஸ் மைண்ட் செட்டுங்கிற கேட்டகரி. பாசிபிளி நல்ல எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. நல்ல டீம் பிளேயர்ஸா இருப்பாங்க. பட் cannot பி லீடர்ஸ். அப்படி அந்த இந்த பிரச்சனை வந்து இந்த மைண்ட் செட்டுக்கு இருக்கு. இந்த 6th மைண்ட் செட்டுக்கு பேர் வந்து ஐ டூ இட் லேட்டர் மைண்ட் செட். ஓகேங்களா? எதை சொன்னாலும் சூப்பர் பாயிண்ட் நான் அப்புறம் பண்றேன். செம்ம மேட்டர் நான் அப்புறம் செய்யறேன். படி ஏறி மேல போறதுக்கு முன்னாடி இந்த கதவை போட்டுரு இந்த வந்து பண்றேன். அவர் மேல போயிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்க வேலையை விட்டுருவாங்க. எல்லாத்துலயும் அந்த அந்த ஒரு ஐ வில் டூ இட் லேட்டர் தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட் தான் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்டே செஞ்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் பர்ஜ் இருந்துட்டே இருக்கும். பெண்டிங் இருக்கும், டிராகிங் இருக்கும். எப்ப கேட்டாலும் செய்யணுங்கிற வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பா இது கோயம்புத்தூர்ல இருந்த அந்த அந்த மக்களை பார்த்துடலாமே. போகணும் சார். போனா கண்டிப்பா ஐடி போட்டுருவாங்க. ஆனா போகணும் சார். நான் மட்டும் மலேசியா போனேன். மிகப்பெரிய லீடர் ஒருத்தர் இருக்காரு. நான் துபாய் போனேன். பயங்கரமா லீடர் ஒருத்தர் இருக்காரு. நான் கேரளா போனேன். பயங்கரமா ஆள் ஒருத்தர் இருக்காரு. ஆனா எப்ப போக? போகணும், போகணும். இப்படியே 3 வருஷம் ஓட்டிட்டு உட்காந்துருப்பாரு. சோ இந்த கேட்டகரி வந்து எத பார்த்தாலும் புஷ் பண்ணும். தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டும். ஆனா ஒரு வேலையும் செய்யாது. புஷ் பண்ணிக்கிட்டே அலையும். சோ மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இந்த மாதிரி ஆளுங்க டீம்ல இருந்தா அந்த லீடருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் ஒரு கம்ப்ளீஷன்ங்கிற கான்செப்டுக்குள்ளே இருக்க இருக்க மாட்டாரு. இவரை வச்சிருந்தா நமக்கு ஒரு ஒரு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய கேட்டகரியாக இருப்பாரு. இவர் வந்து ஐ வில் டூ இட் லேட்டர் மைண்ட் செட். 7th மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன் ட்ரை மைண்ட் செட். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எதை கொடுத்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவாரு. அதுல ஜெயிச்சா கண்டினியூ பண்ணுவாரு. அதுல தோத்தா திருப்பி டச் பண்ணவே மாட்டாரு. ஒரு தடவை தான். எதுவா இருந்தாலும் ஒரு தடவை தான். அவருக்கு செகண்ட்ங்கிற கான்செப்டே ஒருத்தர் ரொம்ப கோவக்காரரா இருப்பார். ஓகே. தி இம்பாக்ட் ஆஃப் பிரைஸ் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் லேபிள்ஸ் கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தடவை அவர் வந்து ஒருத்தர் வந்து அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, அவர் அப்படிதாங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ள உட்காந்துருப்பாரு. ஒரு ஒரு கஸ்டமர் பார்க்க போறாரு. அவர் வேணாம்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பார்க்கவே போக மாட்டார். ஒரு லீடரை பேச போவாரு. அந்த லீடர் வேணான்ட்டாரு. திருப்பி அந்த லீடரை பார்க்க போகவே மாட்டார். இல்ல இல்ல சார் அவர் ஆக மாட்டாரு சார். அவர் தேற மாட்டார் சார். அவர் விலக மாட்டார் சார். இப்படியே போயிட்டு இருப்பாரு. எதையுமே அவர் ஒருத்தரும் ட்ரை பண்ணுவார். ரொம்ப ஒரு மாதிரி ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த ஒன் ட்ரை மைண்ட் செட். எது செஞ்சாலும் செய்வாரு. பட் ஒருத்தரும் அதுக்கு மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இவருக்கு ஒரு டேஞ்சரா இருக்கும். இது 7th மைண்ட் செட். 8th மைண்ட் செட்டுக்கு பேர் வந்து மை வே ஆர் நோ வே. இப்படி மைண்ட் செட் இருப்பாரு. நான் ஒண்ணு செஞ்சா என் ரூல்ஸ் தான். நான் என் இஷ்டம் தான் செய்வேன். நீ சொல்றது கரெக்ட் தான். பட் எனக்கு ஒரு ஸ்டைலுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க இப்படி பண்ணுங்க. பண்ணுவேன். பட் என் இஷ்டம். பண்ணாலும் போவேன். பண்ணாட்டி கூட இருப்பேன். அதை பத்தி நீ வந்து நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும். நான் போனா போதும் ஒரு டீம்ல இருக்கேன். எனக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்காது. என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன். அதோடு நிறுத்திக்கோ. எனக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரியும். இப்படி நினைக்கிற மைண்ட் செட் வந்து சில பேருக்கு இருக்கும். இவங்க ஒரு நாள் டீம் பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க பெரிய அளவு வளர்ந்தா கூட இவங்க டீம்ல இருந்தாங்கன்னா அந்த லீடருக்கு ஸ்ட்ரெஸ் தான். பிகாஸ் இவரோட நினைப்பு பூரா தான் ஒரு மிகப்பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பாரு. தன்னை எல்லாரும் அட்மையர் பண்ண ஆசைப்படுவாரு. தனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சு சொல்லுவாரு.
தான் செய்யற மாதிரி செஞ்சு அது வேற மாதிரி செய்யலாம்னு நம்புவாரு. இப்போ இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமே வச்சுக்கோங்களேன். இந்த மை வே ஆர் நோ வே மைண்ட் செட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இது 7 மணிக்கு வைக்கக்கூடாது. இது ஆக்சுவலா வேற மாதிரி பண்ணணும். 5:30க்கே வச்சிரணும். இது 5:30க்கெல்லாம் வைக்கக்கூடாது. 4 மணிக்கே வச்சிரணும். இவரே ஒண்ணு கண்டுபிடிச்சு, அத அப்படி செஞ்சா அப்படி ஆயிரும், இப்படி செஞ்சா இப்படி ஆயிரும் இவரே கண்டுபிடிச்சு, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து, எல்லாமே தனக்கே தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு இருக்கிற ஒரு கேட்டகரியா இருப்பாரு. அவரு தப்பே செஞ்சாலும் அவர்ட்ட போய் தப்பா செஞ்சீங்கல்ல, ஆக்சுவலா வேற மாதிரி செஞ்சிருப்பேன். பட் அதுக்கு காரணம் இதுதான். அப்படி இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி, இருக்கிறவன பூரா வெறுப்பேத்திக்கிட்டு, யாருடைய இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சுக்காம, யாருடைய எமோஷன்ஸ்க்கு வேல்யூ தராம, தான் தான் பெட்டர்ன்னு நினைக்கிற மைண்ட் செட்ல உட்கார்ந்திருப்பாரு. இவரு டீம் பிளேயரா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல, லீடரா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. சோ அந்த மாதிரி கேட்டகரி பெர்சன் தான் இந்த மை வே ஆர் நோ வே. இந்த தன்னை ஒரு லெவலுக்கு மேல ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, தான் மிகப்பெரிய ஆள்னு வெளியே காட்டிக்கிட்டு, அவர் வராருன்னு சொன்னாவே மத்தவங்க இறங்கி ஓடுவாங்க. ஐயோ இவர் வந்துட்டாரான்னு ஓடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய கேட்டகரியா இருப்பாரு. அவர் தான் இந்த 8வது கேட்டகரி மை வே ஆர் நோ வே. இந்த 9th கேட்டகரிக்கு பேர் வந்து வின்னர்ஸ் டேக் ஆல் மைண்ட் செட். நீங்க இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை கீழ இருக்க நம்மளை மேல இருக்க ஒரு வேலை வாங்குறதே நாமெல்லாம் கஷ்டப்பட்டதான் அவர் கஷ்டப்பட்டதான் அவர் காசு சம்பாதிப்பார். அதுக்காக தான். அப்படி நினைக்கிற அந்த ஜெயிக்கிறவன் எல்லாம் எடுத்துக்குவான், தோக்குறவன் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த வின்னர்ஸ் டேக் ஆல் மைண்ட் செட். ஆமா நாம கஷ்டப்படுவோமா, இவர் ஸ்டேஜ் ஏறி அப்படியே பேசி பேர் வாங்கிடுவாராம். நாம இங்க பாடாப்படுவோமா, இவர் கார்ல போவாராம். இப்படி தனக்கு மேல இருக்கிறவங்க தன்னை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் இருக்கும். இவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, வெளியே போனா இந்த டீமை பத்தி, இந்த பிசினஸ பத்தி, லீடர்ஸை பத்தி நெகட்டிவ் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த வின்னர்ஸ் டேக் ஆல் மைண்ட் செட் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை பயன்படுத்தி தான் மேல இருக்கவங்க ஜெயிக்கிறாங்க, தன்னை யூஸ் பண்ணி தான் மத்தவங்க வாழ்றாங்க, மத்தவங்களை வாழ வைக்க தான் இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இவருக்கு இருந்துட்டே இருக்கும். சோ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நீங்க 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த 3 பேரும் ஒன்னா விளையாண்ட காலம். டிராவிடும் அந்த டைம்ல விளையாண்டாரு, சச்சினும் அந்த டைம்ல விளையாண்டாரு, காம்ப்ளியும் அந்த டைம்ல விளையாண்டாரு. டிராவிட் வந்ததுக்கு அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் தான் சச்சினும் வினோத் காம்ப்ளியும் உள்ள வராங்க. ஆனா சச்சினுக்கு வந்து உலகம் பூரா உடனே ஃபேமஸ் ஆயிடுறாரு. பயங்கரமான மரியாதை அவருக்கு கிடைக்குது சச்சினுக்கு. காம்ப்ளிக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு சச்சினுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் தனக்கு கிடைக்கலங்கிற அந்த ப்ராப்ளம் காம்ப்ளிக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது பயங்கர ஈகோ ஸ்டேட்டுக்கு போயிருச்சு வினோத் காம்ப்ளிக்கு. தட் இஸ் ஆல் தி கேஸ் வித் டிராவிட். டிராவிட் அது பண்ணல. ஆமா சச்சினுக்கு தான் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ நான் என்னோட இம்பார்ட்டன்ஸ்க்கான வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிறேன். தனக்கான வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த வாலா மாறி தனக்கு என்ன வருமோ அதை அப்படியே அழகா நவுந்து அழகா உட்காந்துக்கிட்டாரு. வினோத் காம்ப்ளியால வந்து என்ன பண்ண முடியும்னா சச்சினுடைய சக்சஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியல. அவர் கெரியரா நாசமா போச்சு. என்னைக்கா சான்ஸ் கிடைச்சா வினோத் காம்ப்ளியோட கேஸ் ஸ்டடியே படிக்கலாம். இன்னைக்கு அவர் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு. காரணம் வந்து இதுதான். 2 பேரும் ஒரே டைம்ல உள்ள வராங்க. சச்சினுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்குது. இவருக்கு அந்த மைலேஜ் கிடைக்கலங்கிறத இவரால் என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் அந்த அந்த நெகட்டிவிட்டி மைண்ட் செட். சச்சினுக்கு கிடைக்கிறது எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்டாரு, நாசமாவே போனாரு. அப்ப இங்க வந்து வின்னர்ஸ் டேக் ஆல் மைண்ட் செட் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து கம்பெனியை பத்தியோ, டீமை பத்தியோ, பிசினஸ் பத்தியோ பயங்கர நெகட்டிவ் பேச வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல நல்ல பிசினஸ் எல்லாம் நாசமா பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி இருந்துச்சு. கம்பெனி பேர் தேவையில்லை. ஒரு சேலம் பேஸ் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருந்துச்சு. அவங்க ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிசினஸ்குள்ள வந்தாங்க. வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த 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 ஓனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. வளர்ந்தாங்க வளர்ந்தாங்க வளர்ந்தாங்க. 2 இயர்ஸ்ல மிகப்பெரிய பிசினஸை மாத்தினாங்க. 3rd இயர்ல பெங்களூர்ல ஆபீஸ் போட்டாங்க. அப்படியே வளர்ந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள 1600 crores பிசினஸ் பண்ணாங்க. மோர் தென் 500 கார் அச்சீவர்ஸ், மோர் தென் 100 டைரக்ட் அச்சீவர்ஸ் சொல்லி ஏகப்பட்ட பிசினஸ் வெறும் 5 இயர்ஸ்ல பினாமினல் பிசினஸ் பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. ஆனா ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த லீடர்ஸ் கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் தான். நான் உழைப்பேன் மேல இருக்கவன் நல்லா இருப்பானா, நான் உழைப்பேன் இவன் இப்படி இருப்பானா அப்படி நினைச்சவங்க எல்லாருமே வெளியே போய் நெகட்டிவ் கம்பெனி பத்தி நெகட்டிவா பேசினாங்க, டீம் பத்தி நெகட்டிவா பேசினாங்க, லீடர்ஸை பத்தி நெகட்டிவா பேசினாங்க. 5th இயர்ல 1600 crores இந்த கம்பெனி 8th இயர்ல காணாம போயிடுச்சு. கம்பெனி இல்லாம போயிடுச்சு. சுத்தமா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து வெளியே வந்து உட்காந்து புலம்புறாங்க அவங்க எல்லாம். அந்த அந்த டைரக்டர் புலம்புறாங்க. நம்மலாம் மாசம் 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு திருப்பி அவங்களால அப்படி பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல, உருவாக்க முடியல. அப்போ இந்த இந்த வின்னர்ஸ் டேக் ஆல் மைண்ட் செட்டை வந்து புலம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கே உடைப்பாங்க. வெரி டேஞ்சரஸ் பீப்புள். ஸோ இது வந்து 9. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த 9 மைண்ட் செட் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்ஸ். இப்போ நான் பார்க்குற 6 மைண்ட் செட் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு பேர் வந்து கரெக்டர்ஸ் மைண்ட் செட்.
இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செமையான மைண்ட் செட். இது வந்து ஒரு தே லவ் எக்ஸ்பீரியன்சஸ். எங்க போனாலும் எதை பார்த்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் வந்து இப்போ இதுல உட்காந்துருக்கேன், திருத்தணியில உட்காந்துருக்கேன், திருத்தணியில ஜிஆர்டில உட்காந்துருக்கேன். இப்போ இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னா நான் இன்னைக்கு காத்தால 5 மணிக்கு கிளம்பி என்னுடைய சேலத்துல இருந்து திருத்தணி வர முடியாது. ஸோ நேற்று நைட்டே வந்து 2 மணிக்கு ரூம் எடுத்து இங்க வந்து இப்போ உட்காந்து உங்களுக்கு நான் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் ஒரு 5000 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இங்க வந்து உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன். பட் தட் இஸ் ஓகே பிகாஸ் ஐ லவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸா பார்ப்பாங்க. இதுல அவங்களுக்கு புலம்புறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆமா லைஃப் இஸ் லைக் திஸ். ஆமா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்படி எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஆமா இது ஒரு பொழப்பு, இது ஒரு வேலை, இப்படி டிராவல் பண்ணும் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். தி லவ் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ கரெக்டர்ஸ் மைண்ட் செட்க்கு வந்து இந்த 2 கேட்டகரி இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேட்டகரி. கொஞ்சம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல பேசும்போது நான் இதை பத்தி எக்ஸ்ட்ரா பேசலாம். There are 2 category of people இந்த உலகத்துல. Somebody are called early adopters, somebody are called safe experiences. ஏர்லி அடாப்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா எது புதுசு வந்தாலும் டெஸ்ட் ட்ரை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த சேஃப் எக்ஸ்பீரியன்சஸ் யாருன்னா அது வந்து அது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது வாங்குவாங்க, இல்ல வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் சேஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னோவா ஹை கிராஸ்னு ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் இன் இன்னோவா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் வண்டி. இதுக்கு இன்னோவா டீசல் ஃபர்ஸ்ட் டைம் பெட்ரோல் பிளஸ் எலக்ட்ரிக் ஹைபிரிட் வண்டி. ஒரு லிட்டருக்கு வந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னு சொல்றோம் இன்னோவா ஃபர்ஸ்ட் டைம். அது கூட வந்து டீசல் கார். இந்த கார் வந்து 35 லட்சம் ரூபா. நீங்க வாங்குவீங்களா அப்படி கேட்டா இப்ப ஷாக்கிர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஷாக்கிர் வந்து ஏர்லி அடாப்டரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஹஸ் காட் மணி அவர் என்ன பண்ணுவார்னா புக் பண்ணுவார். மகேஷ் பாபு சார் புக் பண்ணுவார். மாயா மனோகர் மேடம் புக் பண்ணுவாங்க. இஃப் தேர் ஏர்லி அடாப்டர்ஸ். சேஃப் எக்ஸ்பீரியன்சஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரட்டும், ஃபீல்டுக்கு வரட்டும், சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்க வந்து சேஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த 2 பேர்ல யாரு கரெக்ட்? 2 பேருமே கரெக்ட் தான். நத்திங் ராங் அபவுட் இட். 1ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம். பட் நான் வந்து 1. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா டேக் அ ரிஸ்க். வாடா வாங்கி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த உலகம் இயங்குறதே, இந்த உலகம் ஃபாஸ்டா முன்னாடி போறதுக்கு காரணமே 1 தான். இந்த உலகத்துல 1 இல்லாம 2 மட்டும் தான் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாருமே புது பொருளை வாங்க மாட்டாங்க. எல்லாருமே சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாங்கன்னா இந்த உலகத்துக்கு ஒரு பொருள் கூட வரவே வராது. அப்ப இந்த உலகம் ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுக்கு காரணமே இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் தான். அப்ப திவா மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும்போது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வருவா அப்படி கேட்டீங்கன்னா இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருவாங்க. இந்த சேஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் உள்ள வரும்பொழுது இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரன மாதிரி இருப்பாங்க. இது வந்து நார்மல் ஐடியா. அப்ப நீங்க கஸ்டமர் பார்க்க போகும்போது அவங்க ஏர்லி அடாப்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை உள்ள கொண்டு வரது ஈஸி. சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா they'll take time. அதுல ஒன்றும் தப்புலாம் கிடையாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கொஞ்சம் சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அவர் மெதுவாக கூப்பிட்டுக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஏர்லி அடாப்டர் உள்ள வந்துருவாங்க. பட் இந்த உலகம் இயங்குறதே யாரால? ஏர்லி அடாப்டர்ஸ் தான். ஸோ இஃப் யூர் ஏர்லி அடாப்டர் பி ஆல்வேஸ் பி ப்ரௌட். ரொம்ப சந்தோஷப்படுங்க. நத்திங் ராங் அபவுட் இட். அது நமக்கு வந்து கில்ட் வரக்கூடாது. ஒரு புது போன் வருது, சில பேர் வாங்கிடுவாங்க. நத்திங் ராங். அப்படித்தான் நம்ம இருப்போம். அப்போ புது டெஸ்டினேஷன், புது ஃபுட்டு, புது இண்டஸ்ட்ரி, புது அவென்யூ, இதெல்லாம் யாரு வந்து கண்டுபிடிப்பான்னு கேட்டீங்கன்னா ஏர்லி அடாப்டர்ஸ் தான். இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போனா ஐ ட்ரை நியூ ஃபுட். ஏதாவது புது ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் பெட்டர், சூப்பரா இருக்கும். சம்டைம்ஸ் மாட்டிட்டு முடியுமே. பட் தட் இஸ் ஃபைன் வித் மீ. அந்த காசு போனா எனக்கு பரவாயில்ல. பட் நான் ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்ண சந்தோஷம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த உலகமும் இருக்கும். அப்போ புது லீடர்ஸை பாக்குறது, புது ஊருக்கு போறது, புது கஸ்டமர்ஸ் பேசுறது, இதெல்லாம் வந்து கரெக்டர்ஸ் மைண்ட் செட்டுக்கு ஈஸி. இந்த சேஃப் எக்ஸ்பீரியன்ஸர் பார்க்கும் போதே என்ன யோசிப்பானா, வேணாம் இவன்ட்ட சொன்னா இவன் சேர மாட்டான், எதுக்கு சொல்லிக்கிட்டு இப்பெல்லாம் யோசிப்பாங்க. அண்ட் எதையுமே வந்து ரொம்ப மனசுக்கு பெருசா கொண்டு போக மாட்டாங்க இந்த கரெக்டர்ஸ் மைண்ட் செட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் போய் ஜாலியாக கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மைண்ட் செட் இந்த கரெக்டர்ஸ் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் எனக்கு கொஞ்சம் இருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஐ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட் செட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு தடவை நான் வந்து மைசூர்ல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது நைட் 9 o'clock வந்து நான் எதுக்கு போறேன், சத்தியமங்கலம் மேல திம்பம் ஃபாரஸ்ட்டுக்கு போறேன். அங்க வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி நாளைக்கு காலத்துல 6 மணி தான் கேட் திறந்து விடுவேன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஐ ஹாவ் டு டிரைவ் பேக் டு மைசூர், ஸ்டே இன் மைசூர், ஆர் கோ மாதேஸ்வர் மலை வழியா போகணும், ஆர் அந்த காட்டுல நைட்ல நிக்கணும். 2 ஆப்ஷன் தான் எனக்கு இருந்துச்சு. ஐ சோஸ் த செகண்ட் ஒன்.
அந்த காட்டுக்குள்ளேயே அந்த காருக்குள்ளேயே உட்காந்து அப்படியே கையை கட்டி அப்படியே பார்த்துட்டே இருந்தா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள நைட்டு 2 மணிக்கு அப்படியே யானை போகுது, அப்படியே மான்கள்லாம் போகுது, அப்படியே நின்று பாக்குறது. என்னுடைய டிரைவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பொறாமப்பட்டேன். காருக்குள்ள படுத்தவனும் தூங்கிட்டான். என் சைஸுக்கு என்னால படுக்கவே முடியல. ஸோ இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் என் பையன்ட்ட சொன்னேன், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு லைஃப்ல. காட்டுக்குள்ள நின்று இருந்தேன்டா ஒரு 4 மணி நேரம் அப்படின்னு சொன்னேன். தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரிஞ்சதுக்கு காரணம் ஐ ஹேவ் அ கரெக்டஸ் மைண்ட் செட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருந்திருந்தாவோ அந்த விக்டிம் மைண்ட் செட் இருந்திருந்தாவோ என்ன ஆயிருக்கும், கருமாந்திரம். இந்த பைத்தியக்காரன் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஓட்டி இருந்தா உள்ள போயிருக்கலாம். வேணும்னா லேட்டா வந்தான், அவன் அப்படி பண்ணிட்டான், அந்த டிரைவர் இப்படி பண்ணிட்டான், அந்த போலீஸ்காரன் அப்படி பண்ணிட்டான், இவன் கிருக்கன், இவன் பைத்தியக்காரன் சொல்லி புலம்பிட்டு 5 மணி நேரம் நின்று இருக்கணும். பட் எனக்கு அப்படி தோணவே இல்லை. பிகாஸ் ஐ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட் செட். அந்த அந்த கரெக்டஸ் மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு பயங்கரமா ஹாப்பியா வச்சுக்கும். பாயிண்ட் நம்பர் 10. 11th வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் மைண்ட் செட். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் வந்தா சில பேர் வந்து அது காரணமே அவங்க இல்ல அந்த மத்தவங்க நினைப்பாங்க. சில பேர் வந்து அழுது புலம்புவாங்க. சில பேர் வந்து வேற யாரும் வந்து காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து அடுத்தவங்க ஒப்பீனியன் கேட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இறங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைப்பாங்க. சொல்யூஷன். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு நம்புவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. இந்த உலகத்துல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அங்கெல்லாம் அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும்னு நம்புவாங்க. அந்த சொல்யூஷன் நோக்கி ஓடுவாங்க. அவங்க வந்து பயங்கர பாசிட்டிவா இருப்பாங்க. பிகாஸ் தி ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அது எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புவாங்க. இந்த மாதிரி யாராவது நமக்கு லீடர்ஸா கிடைச்சாவோ, இல்ல இந்த மாதிரி யாராவது நம்ம டீம்ல இருந்தாவோ, அந்த டீம் பினாமினல் டீமா இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்துல இருந்தாங்கன்னா, குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. தேர் அமேசிங் பீப்புள். ஸோ சொல்யூஷன் ஓரியன்டட் பீப்புள். இந்த மாதிரி எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். என்ன பிரச்சனை அவன்கிட்ட போய் நின்னாலும் வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். போய் நின்னா எப்படியாவது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் நம்புவோம். இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், மேரேஜஸ், பார்ட்னர்ஷிப் எல்லாம் த்ரைவ் ஆகுறதே ரொம்ப நாளைக்கு போறதுக்கு காரணமே இந்த சொல்யூஷன் ஓரியன்டட் பீப்புள் தான். இவங்க ஈகோ இருக்காது, சண்டை போட மாட்டாங்க. சண்டையே போட்டாலும் இவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. எல்லாத்திலையும் அன்பா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களால வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒருத்தர் கோச்சுக்கிட்டா இவங்களால திருப்பி போய் சரி பண்ணிக்க முடியும். பிகாஸ் தி பிலீவ் இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு நம்புவோம். இது ஒரு அமேசிங்கான மைண்ட் செட். இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். பிகாஸ் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால இந்த உலகம் இயங்குது. இல்லைன்னா இந்த உலகம் நாசமா போயிருக்கும். அவன் வெட்டிட்டு குதி நாசமா போய் பேசாம போயிருப்பான். இவங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றி உட்காந்துருப்பாங்க. அதனால இவங்க ஒரு அமேசிங்கான பீப்புள். சொல்யூஷன் ஓரியன்டட் மைண்ட் செட். அண்ட் 12th மைண்ட் செட்டுக்கு பேர் கிரியேட்டிவ் மைண்ட் செட். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிரியேட்டிவ் பீப்புள். ஏதாவது ஒரு புது ஐடியா, இப்படி பண்ணலாமா, இது ஒத்து வராது, அப்ப நான் அப்படி பண்ணலாமா, ஒத்து வராது, அப்ப இப்படி யோசிப்பாங்க. ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்றோம், அந்த மீட்டிங் அந்த ஹால் போறீங்க, அந்த ஹால் சரியா இல்லை, என்ன பண்ணலாம், மீட்டிங்கே வீணா போச்சு அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த கிரியேட்டிவ் மைண்ட் செட் இல்ல, அப்படி பண்ணாது, உடனே பக்கத்துல ஹால் இருக்கான்னு பாரு, டக்குன்னு புக் பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, வேற வேற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு போய் இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவிட்டி மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அவங்க ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. அண்ட் ஒவ்வொரு தடையும் ப்ராப்ளம் வர்றதே நம்ம மண்டையை வந்து இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிக்குதாங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ள அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு வேர்ல்ட் லுக்ஸ் மோர் அப்பீலிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். இவங்களுக்கு இந்த உலகமே ரொம்ப அப்பீலிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செம்ம உலகம் நம்புவாங்க கிரியேட்டிவ் பீப்புள். அவங்கள்ட்ட பேசி பாருங்களேன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஃபீல் ஒன்று கொடுப்பாங்க. இப்படி பண்ணிக்க வேண்டியதானே, அப்படி பண்ணிக்க வேண்டியதானே, அது அப்படி செஞ்சிருக்கலாமே, இது இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி அதுல ஒரு கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இவங்கள்ட்ட பேசுறது பழகுறது, ரொம்ப நல்லா இருக்கும். மேபி இன்னொரு 2 months பழகுனா, இன்னும் 2-3 டைம்ஸ் உங்களை நான் பார்த்தேன்னா நானே சொல்லிடுவேன். இங்க இருக்க யாரெல்லாம் என்ன மைண்ட் செட் இருக்கீங்க நானே சொல்லுவேன். பார்க்க சான்ஸ் இருந்தா பார்ப்போம். 13வது மைண்ட் செட்டுக்கு பேர் growth மைண்ட் செட்னு பேர். ஸோ தே பிலீவ் இன் growth. நம்மலாம் உள்ள வந்ததே காசு சம்பாதிக்கிறோம். திவாவை வந்து நிறைய ஊருக்கு நிறைய மக்களுக்கு கொடுக்க போறோம். We are going to make them healthy. At the same time, we are going to make a lot of money. ஸோ அந்த growth மைண்ட் செட் வந்து இருக்கும். ஒரு பெரிய எஃபர்ட் இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு இன்சைட் இருக்கும் இவங்கள்ட்ட. ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கா இருப்பாங்க. யாராவது லீடர்ஸ் சொன்னா அது கட்டுப்பட ஆசைப்படுவாங்க. பிகாஸ் தே பிலீவ் இன் growth. எஸ், இதை செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்கும், அப்படி இவங்க சொன்ன பிச்சு கேட்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ தே ஃபாலோ ரூல்ஸ் பண்ணுவாங்க. இந்த உலகத்து மேல, இந்த லைஃப் மேல, இந்த ப்ராசஸ் மேல ஒரு பெரிய வேல்யூ வச்சிருப்பாங்க. எதையும் செய்யாம சும்மா உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. தே ஸ்ட்ராங் பில்டர்ஸ். டீம் அழகா கட்டமைப்பாங்க, நிறைய பேர்த்துல பேசுவாங்க, டீம் உருவாக்குவாங்க, பாசிட்டிவா சில பேர்த்துல பேசுவாங்க. ஒவ்வொரு முறையும் இல்லாதப்ப கூட, இந்த இப்ப சப்போஸ் சக்தி இல்லாட்டி கூட, சக்தியை பத்தி நான் நெகட்டிவா பேச மாட்டேன், பாசிட்டிவா தான் பேசுவேன் சக்தியை பத்தி. இந்த இந்த growth மைண்ட் செட் இருக்கவங்க வந்து டீமை பத்தியோ பிசினஸை பத்தியோ
கஸ்டமர்ஸ் பத்தியோ ப்ராடக்ட்டை பத்தியோ நெகட்டிவ் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா பர்சனலா போய் நேராக பேசுவாங்களே தவிர இந்த காசிப்பிங்கிற ப்ராசஸ் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. தேர் ஆல் பில்டர்ஸ். ஒரு கட்டமைச்சு உருவாக்குறதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த growth mindset people, they love playing infinite games. இந்த இன்ஃபினிட் கேம்ஸ்ங்கிறது ஒரு புக்கு. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். ஸோ அது வந்து growth மைண்ட் செட் இருக்கவங்க. 14th மைண்ட் செட் வந்து கிராட்டிடியூட் மைண்ட் செட். இது ஒரு அமேசிங்கான மைண்ட் செட். தேர் வெரி தேங்க்ஃபுல். தேர் தேங்க்ஃபுல் ஃபார் த வேர்ல்ட். தேர் தேங்க்ஃபுல் ஃபார் காட். இப்போ நானும் பயங்கர கிரேட்ஃபுல்லா இருப்பேன். நான் ரொம்ப கிராட்டிடியூட் பார்க்குற மனுஷன். நான் வந்து ரொம்ப பயப்படுற ரொம்ப பெயின்ஃபுல்லான ஹேண்டிகேப் நான் பார்க்கறது வந்து பிளைண்ட்னஸ் தான். உலகத்துக்கு ரொம்ப கொடூரமான ஹேண்டிகேப் வந்து பிளைண்ட்னஸ் தான். யாராவது ரோட்ல பிளைண்ட பார்த்தா எனக்கு மனசே பதறிடும். ரொம்ப கொடுமையான எல்லா எல்லா ஹேண்டிகேப்புமே கொடுமை தான். த மோஸ்ட் அமேசிங் பெயின்ஃபுல் ஹேண்டிகேப் வந்து பிளைண்ட்னஸ் தான். எங்கேயாவது பிளைண்ட் பீப்புளை பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் தேங்க் காட். காட் எனக்கு ஆண்டவன் கண்ணு கொடுத்தான். அப்புறம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்றது. இப்ப எனக்கு நான் இதுக்குள்ள வந்ததே திவாக்குள்ள வந்ததே ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் கிராட்டிடியூட். இங்க நான் பாக்குற சில முக்கியமான ஆளுங்க கிராட்டிடியூட். இப்படி கிராட்டிடியூட் பாக்குற மக்கள்கிட்ட என்ன இருக்காது? ஈகோ இருக்கவே இருக்காது. யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட் இருக்கோ அவங்கள்ட்ட ஈகோ இருக்கு சான்ஸே கிடையாது. சத்தியமா ஒரு இன்ச்சு கூட உண்டு கூட ஈகோ இருக்காது. இஃப் யூ கிராட்டிடியூட், இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட். அப்ப வந்து அவங்களுக்கு மக்களை பிடிக்கும். அவங்க மேல கேர் எடுத்துக்குவாங்க. அந்த சாகர அந்த நொடி வரும்போது இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக ஹீரோயினுக்கு நன்றி சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தேங்க் பண்ணிடுவாங்க. இப்படி ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல் பீப்புளா இருப்பாங்க இந்த கிராட்டிடியூட் பீப்புள். இன்ச்சு இவ்வளவு கூட ஈகோ இல்லாத மக்களா இருப்பாங்க. நான் உங்களோட ஒரு லாஸ்ட் டைம் கூட நான் அண்ணாச்சி பத்தி பேசினேன். இதயம் நலனை பத்தி. ஹி இஸ் அ பர்சன் லாட் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து தேர் லவ் அண்ட் லிவ் லைஃப் வித் லாட் ஆஃப் ரிலேஷன்மெண்ட். ரொம்ப ரிலேஷிங்கா இருப்பாங்க. ரொம்ப அந்த அந்த நொடி வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருப்பாங்க இந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட். இந்த லாஸ்ட் மைண்ட் செட் இஸ் கால்ட் த அபண்டன்ஸ் மைண்ட் செட். இந்த அபண்டன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாங்க ஆசைப்பட மாட்டாங்க, கொடுக்க தான் ஆசைப்படுவாங்க. தி ஆல்வேஸ் கிவ் அண்ட் கிவ். ஒரு ஒரு எப்பவுமே வந்து என்கிட்ட இருந்து எடுத்தா அது திருப்பி ஃபில் ஆயிரும் நம்புவாங்க. என்கிட்ட காசு இருந்தா கொடுத்துருவேன். ஏன் கொடுப்பேன்? எனக்கு திருப்பி காசு வந்துடும். என்கிட்ட அன்பு இருந்தா கொடுத்துருவேன். ஏன்? எனக்கு திருப்பி அன்பு ஃபுல் ஆயிரும். அவங்க தே ஆல்வேஸ் பிலீவ் இன் எடுக்க எடுக்க மேல சுரக்கும் நம்புவாங்க. ஹாப்பினஸ் இருந்தா கொடுத்துருவாங்க. ஏன்? நான் ஹாப்பினஸ் உன்கிட்ட கொடுத்தா எனக்கு திருப்பி நிறைய ஹாப்பினஸ் வரும்னு நம்புவாங்க. ஏதாவது ஒரு ஒரு ரகசியம், அதாவது ஒரு பெரிய ஸ்கில் இருந்தா கத்து கொடுத்துருவாங்க. ஏதாவது திறமை இருந்தா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்க நம்புறாங்க, கொடுக்க கொடுக்க வந்து சேரும் நம்புறாங்க. அந்த மாதிரி பயங்கர ஒரு அபண்டன்ஸ் தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய மக்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து லூசிங் கூட ஒரு ஜாயா பார்ப்பாங்க. பரவாயில்ல, அடுத்த ரவுண்ட் ஜெயிச்சிடலாம். இந்த மாசம் ராஜா ஜெயிச்சாரா, நோ ப்ராப்ளம், அடுத்த மாசம் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ராஜா ஓடிப்பி கட்டி பிடிச்சிருவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி மக்களாக இவங்க இருப்பாங்க. தோத்தா உடனே பவுன்ஸ் ஆகி திருப்பி மேலே ஏறி வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு வின்னிங் பிடிக்கும், வின்னர்ஸையும் பிடிக்கும். அவங்க ஜெயிக்கும்னு ஆசைப்படுவாங்க. அட் த சேம் டைம் வின்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் பாராட்டி அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணி கூட வச்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ இது அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸோ மொத்தம் நம்ம இன்னைக்கு 15 வகையான மைண்ட் செட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 15 வகையான மைண்ட் செட்ஸ்ல 9 வகையான மைண்ட் செட்ஸ் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்ஸ், 6 வகையான மைண்ட் செட்ஸ் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்ஸ். ஸோ இந்த உலகத்தை இயக்கிறதும் எலிவேட் பண்றதும் நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதும் ஆட்டிடியூட் பிஹேவியர்னு சொல்லிக்கிட்டா கூட அதை உள்ள இருந்து ஆப்ரேட் பண்றது மைண்ட் செட் அப்படிங்கிறதுனால நம்ம போன வாரம் பார்த்த செல்ஃப் இமேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மைண்ட் செட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா த என்டையர் வேர்ல்ட் பிகம்ஸ் பாசிட்டிவ். மைண்ட் செட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா த என்டையர் வேர்ல்ட் பிகம்ஸ் நெகட்டிவ். பிசினஸ் நெகட்டிவா மாறி இருக்கும். ஆனா அந்த 6 மைண்ட் செட்ல ஏதாவது மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அந்த 9 மைண்ட் செட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ரீவர்க் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான டீமை நம்மளால உருவாக்க முடியும். இன்னும் பவர்ஃபுல்லான பிசினஸ் மாடல் மைண்ட் செட்ல நம்மளால எஃபெக்டிவா போக முடியும். ரைட்டுங்களா? தேங்க்யூ. இதுல டவுட் தான் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட் சார், கிரேட் சார். உண்மையிலே அதாவது இந்த டீம் வந்து கட்டமைக்கிறதுல முக்கிய பங்கு வச்ச நீங்க உண்மையிலே லாஸ்ட் வீக்குக்கு ஒரு ஒரு டாபிக்ல, இந்த வாரம் ஒரு டாபிக்ல கொடுத்த அமேசிங் அந்த நாலேஜ் உண்மையிலே வந்து எக்ஸலன்ட் சார், சூப்பர் சார். எங்க டீம் வந்து உண்மையிலேயே இது வந்து வேற லெவல் எடுத்துக்குவாங்க. அதாவது இந்த டீமை கட்டமைக்கிறதுல சூப்பரா கொண்டு போகணும் அப்படின்றதுல வெறு தீர்க்கமா இருக்கிறீங்க, திடகாத்தமா இருக்கிறீங்க. ஸோ லீடர்ஸ், இன்னைக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒன் ஆர் 2 பீப்புள் 3 பீப்புள் வாட் இஸ் யுவர் டேக் அவே? ரைட்லி மிஸ்டர் பிரின்ஸ் சார் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இந்த 15 வகையான பீப்புள் உள்ள இருக்காங்க.
சார் ஒவ்வொரு பிபிடியும் போடும்போதும் என் அப்படியே என்னோட அவங்க அவங்க இமேஜ் வந்துட்டு போகுது. இவர் தான்டா அவரை பத்தி பேசுறாரு. இந்த மைண்ட் செட் வந்து இவரை பத்தி பேசுறாரு. நான் மைண்டுக்குள்ளேயே நான் சொல்லி பார்த்துட்டேன். இருக்கிறாங்க. ஆனா அதுல அந்த ஃபர்ஸ்ட் 9 சில பேர் இருக்காங்க. லாஸ்ட் 6லயும் சில பேர் இருக்காங்க. இந்த அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் என்னன்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னன்னா, பிஃபோர் கோயிங் ஃபார் நம்மளுடைய ஆகஸ்ட் 1 இருந்து நம்ம வந்து பிசிக்கல் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் 9 பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவா தெளிவா இதுல வந்து புரிய வைக்கத்தான் இதனுடைய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில இந்த மீட்டிங் மிஸ்டர் பிரின்ஸ் சார் சொன்ன மாதிரி, நம்மளோட மென்டார் சொன்ன மாதிரி, இது நாள் வரலும் நீங்க வந்து அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா தெரியாம இருந்திருக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு லாஸ்டா சொன்னாரு இல்லையா, அந்த 6 மைண்ட் செட்டுக்குள்ள வரணும் அப்படின்றதான் இந்த ட்ரைனிங்கோட உள்நோக்கம். ஓகே, எனவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து ஒரு ஒரு 3-4 பேர்ட்ட ஃபீட்பேக் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்கலாம். ஸ்டார்ட் வித் மிஸ்டர் சுஷீல் சார். Very good morning, everyone. மார்னிங். It was an excellent eye-opener for all of us. அதாவது வாழ்க்கையில் நம்முடைய மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட் எவ்வளவு முக்கியம் என்பதை மிக அழகாகவும் தெளிவாக எடுத்துரைத்தார் பிரின்ஸ் சார். அவர்களுக்கு மிக்க நன்றி. நம் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரே இது நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஒரு செல்ஃப் எவாலுவேஷன். நம்மளை பற்றி நாமே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணும் பொழுது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் என்பது படிப்படியாக பாசிட்டிவாக மாறும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் நாம் ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் இந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதராக விளங்குவோம் என்பது தெளிவாக புரிந்தது. இது நிச்சயமாக நம்முடைய திவா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மேன்மேலும் வளர்த்தி நம்முடைய வெற்றிக்காக முயற்சிப்போம். தேங்க்யூ மிஸ்டர் பிரின்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ மிஸ்டர் சுஷீல் சார். சூப்பரா சொன்னீங்க சார். எக்ஸலன்ட் டேக்அவே சார். ஆல்மோஸ்ட் சூப்பர். எஸ் மிஸ்டர் டாக்டர் மகேஷ் பாபு, உங்களுடைய டேக்அவே என்ன சார்? சார் குட் மார்னிங் சார். எல்லாருக்கும் குட் மார்னிங். மார்னிங் பிரின்ஸ் சார் குட் மார்னிங். வெரி வெரி குட். இட் வாஸ் ஆசம். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் அத்தனையும் கரெக்ட் தான். இப்போ வந்து 15 மைண்ட் செட் சொல்லியிருக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஓகே இப்போ நமக்குள்ளேயும் மோஸ்ட்லி நம்ம மனதெல்லாம் பாசிட்டிவா என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் இருக்குது. பட் அதுல சில நெகட்டிவ் கூட இருக்குது. இப்போ நம்ம வந்து மிக்சர் ஆஃப் இதுதான். என்னோட ஒருத்தருக்கு ஒரே இப்போ கிராட்டிடியூட் ஆர்டிஸ்ட் அது மட்டும் தான் இருக்கும்னு இது சொல்ல முடியாது. எல்லா மைண்ட் செட்டும் இருக்கும். பட் அதுல வந்து மேக்சிமம் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பி மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான். ஸோ 1-2 சிச்சுவேஷன்ஸ் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் நமக்கு சில சமயம் மாற வேண்டி வரும். அது வந்து எல்லார் விஷயத்திலும் விஷயம் இருக்கு. அது கரெக்டா சொன்னீங்க. ஸோ தட் வாஸ் வெரி குட் கான்செப்ட். அது மாதிரி இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்த மைண்ட் செட் இந்த டாபிக்கை இன்னும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கணும். ப்ராக்டிக்கலா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாரும் அனலைஸ் பண்றேன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாரும் அனலைஸ் பண்ணணும். இங்க வந்து அத்தனை பேரும் எப்படிங்கிறது தெரியும். நம்ம கூட பேசுறவங்கள வச்சு நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் அது வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வர்றது. இட் வாஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். வெரி குட் சார். இட் இஸ் எல்லாருக்கும் ஒரு வெரி ஐ ஓப்பனர் தான். கண்டிப்பா இது வந்து தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஆல் த சூப்பர்ப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். ஒன் மோர் யங் லீடர் மிஸ்டர் சங்கரேஸ்வரன் சார், உங்களுடைய டேக்அவே என்ன அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிமா மிஸ்டர் சங்கரேஸ்வரன். தேங்க்யூ வெரி மச் சார். யங் லீடர்னு சொல்லுவீங்களா? நன்றி சார். எவ்ரி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை நினைக்காம அன்னைக்கு விஷயத்தை ஆரம்பிக்க முடியல. காரணம் டெய்லி பேஸ்ட் வச்சு நான் பல்லு விளக்குறேன். அது ஏன்னு தெரியல, அதை பார்க்கும் போதுதான் அவங்க ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அந்த மைண்ட் செட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி நீங்க கொடுத்தீங்க. அந்த மைண்ட் செட்டை வந்து இன்னும் பெட்டரா எப்படி நம்ம ஃபீல் பண்றது, தென் மற்றவங்களை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தென் ஃபர்தரா நம்ம குரோத்தை எப்படி கொண்டு போறது, எப்படி ஃபீல் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்தரா உங்க மோட்டிவேஷனோட உங்களோட கைட்லைன்ஸோட நாங்கள் குரோத்தை பண்றோம். சூப்பராக இருந்துச்சு. இது மிஸ் பண்ணாம நான்
தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் சங்கரேஸ்வரன் சார். துரை சார் உங்களுடைய டேக்அவே என்ன? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களோட. சார் குட் மார்னிங் சார். சார் Good morning. சார் குட் மார்னிங் சார். உங்களுடைய சொல் வந்து எங்களுக்கு வந்து கடவுள் வந்து வார்த்தையுடைய ஒரு பெரிய பவர் கொடுத்துருக்காங்க சார். எல்லா சொல்லுக்குமே வந்து ஒரு விதமான பவர் இருக்கு. ஒரு சூசைட் பண்ணிக்க போறவன கூட ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் பேச்சினால அந்த விஷயத்தை கட் பண்ணி விட்டு வெளிவரதுக்கான அது ஒருத்தருடைய சொல். உங்க சொல் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து பயங்கர மோட்டிவேட். நாங்க